ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு மல்லி சேர்த்துடலாம். ஒரு 6-7 வரமிளகாய், ஒரு 5 இது போல் 5 துண்டு பட்டை, ஏலக்காய் 5, கிராம்பு 5 சேர்த்துக்கலாம். மிளகு 1 ஸ்பூன், சீரகம் 1 ஸ்பூன், சோம்பு ஒரு 1.5 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். அடுத்து 1 ஸ்பூன் கசகசா. இப்போ இதை வறுத்து எடுத்துடலாம். ஒரு கொஞ்சோண்டு கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா மொறுன்னு வறுத்து எடுத்துடலாம். கருக விடக்கூடாது, நல்லா கருக விடாமல் அந்த மணம் வர்றதை பார்த்து இறக்கிடணும். நல்லா மசாலா வறுத்ததுக்கப்புறமா ஒரு பிளேட்டில் போட்டு ஆற வச்சுருங்க. அடுத்ததாக நம்ம 200 கிராம் வெங்காயம் போட்டு வதக்கிக்கலாம். கூடையே ஒரு 15 போல் பூண்டு, இது போல் 1 இன்ச் அளவுக்கு 2 துண்டு இஞ்சி. வதக்கிறதுக்கு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றிட்டு வதக்கிடலாம். அவ்வளோதான். வதங்கினதுக்கப்புறமா சின்ன தக்காளியாக 2 தக்காளி, பெருசாக இருந்தால் 1 மட்டும் சேர்த்துக்கிட்டால் போதும். பார்த்திங்கன்னா நல்லா வதக்கியாச்சு. தக்காளி நல்லா சாஃப்டாக வதங்கிருச்சு. நம்ம தேங்காயெல்லாம் போட போகிறதில்ல. தேங்காய் இல்லாமல் தான் இன்றைக்கி நாட்டுக்கோழி குழம்பு செய்ய போகிறோம். இப்போ இதை ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சிடலாம். அப்போ தான் சீக்கிரமாக ஆறும். ஒரு குக்கர் வச்சுட்டு அதில் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். அடுத்து 1.5 கிலோ அளவுக்கு நாட்டுக்கோழி, கறிக்கு தேவையான அளவுக்கு உப்பை சேர்த்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்து ஒரு 5 நிமிஷம் இது போல் வதக்கட்டும். மசாலா பார்த்திங்கன்னா வறுத்தாச்சு. இந்த மசாலாவில் நம்ம இந்த மாதிரி 1 கரண்டி அளவுக்கு தனியாக மசாலா எடுத்து வச்சிடலாம். ஏன்னா வறுவல் பண்ணுறதுக்கு வேணும், அதனால் 1 கரண்டி இது எடுத்து வச்சுருவோம். வறுவலுக்காக இது தனியாக வச்சிடலாம். இப்போ மீதி இருக்கிற மசாலா இதில் சேர்த்துடலாம். மசால் போட்டிருக்கு. லைட்டாக ஒரு கிளறி விட்டுக்கலாம். காரம் உங்கள் விருப்பத்தை பொறுத்து வேணும்னா நீங்கள் மிளகாத்தூள் சேர்க்குறதுனா சேர்த்துக்கலாம். இல்லை இது போட்ட காரமே போதும் அப்படின்னா அந்த காரத்தோடையே நீங்கள் குழம்பு செஞ்சுக்கலாம். அவ்வளோதான். ரொம்ப எல்லாம் வதக்கி விடணும்னு இல்லை. இப்போ தண்ணி சேர்த்துடலாம். அவ்வளோதான். பாருங்க, போதும். இந்த அளவுக்கு தண்ணி போதும். ஏன்னா நம்ம பாதி கறி வறுவலுக்கு எடுத்துருவோம். அதனால் நம்ம குழம்பு ரொம்ப அதிகமாயிடும். அதனால் இந்த அளவுக்கு போட்டுக்கிட்டால் போதும். உப்பு சரி பார்த்துட்டு தேவைப்பட்டால் கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு குக்கர் மூடிடலாம். ஒரு 5 விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். நல்லா ஸ்டீமெல்லாம் இறங்கினதுக்கப்புறம் பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. மறுபடியும் நம்ம இப்படியே சாப்பிட போகிறதில்ல. கொஞ்சம் ஒரு 10 நிமிஷத்துக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி கொதிக்க விட்டுறலாம். இது இன்னொரு அடுப்புக்கு மாற்றி வச்சுட்டு இது கொதிக்கிறதுக்குள்ளே நம்ம இதில் இருக்க சிக்கனை எடுத்து அப்படியே வறுவலும் பண்ணி விட்டுறலாம். ஒரு பக்கம் கடாய் வச்சுட்டு இது போல் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதுமே ஒரு பெரிய வெங்காயமும் அப்புறமா கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துடலாம். வெங்காயம் ஓரளவுக்கு அந்த பச்சை வாடை போகிற வரைக்கும் வதக்கிட்டு நம்ம எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா மசாலா, அதையும் சேர்த்துடலாம். நல்லா இப்படி கொதிச்சு வெந்துட்டுருக்கு. அதில் நமக்கு எவ்வளோ கறி தேவை அப்படின்னு பார்த்து நம்ம இதில் எடுத்து போட்டு வதக்கிக்கலாம். குழம்பு வடிச்சிடணும். இதுக்கு மேலே இதில் தண்ணி எதுவுமே ஊற்ற வேணாம். இந்த மசாலேவும் பார்த்திங்கன்னா நல்ல சுருளை நம்ம வதக்கணும். ஒரு 5 நிமிஷத்துக்கிட்ட வதக்கிட்டு அதுக்கப்புறம் பார்க்கலாம். நல்லா வறுத்ததுக்கப்புறம் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் போட்டுக்கலாம். கூடவே கொஞ்சம் மல்லித்தலை தூவிட்டு வறுத்துடலாம். சூப்பரான ஒரு வறுவல் ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு குழம்பு என்னாச்சுன்னு பார்த்துடலாம். ஒரு 10 நிமிஷத்துக்கு வேக வச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா கலர் மாதிரி ஓரளவுக்கு நல்ல பக்குவம் வந்திருக்கு பாருங்கள். அப்படி வேக வச்சா தான் அந்த கறியில் இருக்க சாறு அந்த பச்சை வாடையெல்லாம் போகும். அதனால் என்ன குழம்பு செஞ்சிங்கனாலும் இந்த நான்வெஜ் செய்கிறப்போ ஒரு 10 நிமிஷம் எக்ஸ்ட்ரா வேக வச்சுக்கிட்டிங்கன்னா நல்லது. குக்கரில் வேக வச்சதோடு சாப்பிடாம இது போல் வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் பரிமாறினீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. சாப்பாடும் ஒரு பக்கம் வச்சு அதுவும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். நல்லா வறுத்து அரைச்ச மசாலா நாட்டுக்கோழி குழம்பு, குழம்புல இருந்த கறி எடுத்து சூப்பரான ஒரு வறுவல். ஒரே ரெசிப்பியில் இது போல் 2 விதமாக செஞ்சிங்கன்னா உங்களுக்கு வேலை ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும். தந்தூரி செய்கிறதுக்கு இப்போ மசால் போட்டுக்கலாம். நான் 3 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கிறேன். அதே போல் தயிரும் சேர்த்துக்கலாம். ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துட்டு இது கூட நான் பார்த்திங்கன்னா இன்ஸ்டன்ட் தந்தூரி மசாலா தான் சேர்க்க போகிறேன். நான் ஒரு 5 லெக் பீஸ் எடுத்துருக்கிறதுனால ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு இதில் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். தந்தூரி மசாலாவில் உப்பு இருக்கும், ஆனால் நமக்கு அந்த உப்பு பத்தாது. அதனால் கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக சேர்த்துக்கணும். உப்பு அதுவே எங்களுக்கு போதும் அப்படின்னா நீங்கள் சேர்க்க தேவையில்லை. எங்களுக்கு உப்பு அது பத்தாது, அதனால் சேர்த்துருக்கேன். இது கூட ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை சேர்த்துட்டு கலந்துடலாம். தந்தூரி மசாலா இப்போ ரெடி ஆயிருச்சு. நம்ம இதில்
அந்த மசாலா கூட கொஞ்சம் தயிர், உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் இது மட்டும்தான் நான் தடவிருக்கேன். இது கூட இந்த மாதிரி கோழி சப்பை வாங்கி இந்த மாதிரி கீரல் போட்டு எடுத்திருக்கேன். நான் ஒரு 5 பீஸ் இது போல் எடுத்து வச்சுருக்கேன். அதே மசாலா தடவிடலாம். நல்லா கீரல் போட்டுக்கோங்க, அப்போ தான் கரெக்டாக இருக்கும். 5 லெக் பீஸ்க்கு பார்த்தீங்கன்னா மசாலா கரெக்டாக இருந்துச்சு. தடவி வச்சாச்சு. குறைஞ்சது ஒரு 5 மணி நேரமாவது இதை ஊற வைக்கணும். நம்ம ஊற வச்சிடலாம். வெளியில் வைக்க வேணாம், ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிடலாம். அதாவது ஃப்ரீசரில் வைக்காமல் நார்மல் மோடில் வச்சிட்டிங்கன்னா அது பாட்டுக்கு இருக்கும். இப்போ மூடி உள்ளே எடுத்து வச்சுட்டு 5 மணி நேரத்துக்கு அப்புறம் எடுக்கலாம். ஒரு கடாய் வச்சுட்டு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு வரமல்லி சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு கசகசா, 1 ஸ்பூன் சோம்பு, 1/2 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் மல்லி, 2 ஏலக்காய், 2 கிராம்பு, இது போல் ஒரு பெரிய துண்டா 1 துண்டு பட்டை. அது கூடவே நம்ம காரத்தை பொறுத்து வரமிளகாய், நான் வந்து ஒரு 8லேருந்து ஒரு 10க்குள்ளே இருக்க வரமிளகாய் சேர்த்துருக்கேன். இது கூட கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிடலாம். இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலையை சேர்த்துக்கோங்க. சும்மா ஒரு 10 இலைக்கு சேர்த்துக்கிட்டு அதையும் நல்லா வறுத்துடலாம். ஒரு மணத்துக்காக தான் கருவேப்பிலை. நல்லா மணம் வர வரைக்கும் நல்லா வறுத்தாச்சு. இப்போ இதை ஒரு பிளேட்டில் மாற்றிடலாம். அடுத்தது கடாயில் மறுபடியும் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு 10லேருந்து ஒரு 15 போல் சின்ன வெங்காயம், அதே போல் பூண்டும் சேர்த்துக்கலாம். நான் வந்து இந்த மாதிரி சின்ன சைஸ் பூண்டு இருக்கிறதுனால ஒரு 20-25 பல் பக்கம் பூண்டு எடுத்திருக்கேன். அடுத்து ஒரு சின்ன துண்டு இஞ்சி, இதை வதக்கிடுவோம். வெங்காயம் கொஞ்சமாக வதங்கினதுக்கப்புறமா ஒரு 1/2 துண்டு அளவுக்கு தேங்காய், 1 துண்டு தேங்காயிலையும் பாதி சேர்த்துக்கிட்டால் போதும். ஏன்னா நம்ம 1/2 கிலோவில் தான் செய்ய போகிறோம் இல்லையா, அதனால் கொஞ்சமாக தேங்காய் சேர்த்துக்கோங்க, அதிகமாக தேங்காய் வேணாம். பார்த்திங்கன்னா இப்போ நல்லா அந்த தேங்காயும் சேர்த்து வெங்காயம், வெள்ளைப்பூண்டு, இது இஞ்சியெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். மசாலாலாம் ஆறட்டும், அரைச்சிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா மசாலா வறுத்து நல்லா பாருங்கள் மொறு மொறுன்னு இருக்குது. இப்போ மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துடலாம். இந்த மிக்ஸி ஜாரில் கசகசாவே நல்லா அரைக்கும். நம்ம இன்றைக்கி அரைச்சிடுவோம். குக்கர் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம். 2 பட்டை, 2 ஏலக்காய், 2 கிராம்பு, அடுத்ததாக சின்ன வெங்காயம் போட்டு நல்லா பொன்னிறமாக வதக்கிடலாம். வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா பொன்னிறமாக மாறினதுக்கப்புறமா ஒரு தக்காளி பார்த்திங்கன்னா நல்லா வதங்கிடுச்சு. இப்போ சிக்கன் சேர்த்துடலாம். 1/2 கிலோ நாட்டுக்கோழி, மஞ்சள் தூள், தேவையான உப்பு. இப்போ இதை வதக்கிடுவோம். நல்லா அந்த சிக்கனில் இருக்க தண்ணி விட்டு நல்லா வதங்கட்டும். அப்புறமா மசாலா சேர்த்துடலாம். மசாலா அருமையாக அரைச்சாச்சு. இப்போ நம்ம சிக்கன் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சேர்த்துடலாம். சிக்கன் நல்லா தண்ணி விட்டு வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருக்கு இல்லையா, இந்த டைமில் நம்ம அரைச்ச மசாலா சேர்த்துடலாம். மசாலா போட்டதுக்கப்புறமா ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், இந்த மசாலா வதக்கி விட்ருவோம். கொஞ்சம் காரம் வேணும் இல்லையா, அதனால் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். உங்கள் காரத்துக்கு வந்து மிளகாயில் இருக்க காரமே போதும் அப்படின்னா நீங்கள் வந்து சேர்க்க வேணாம். நல்லா மசால் போட்டு இந்த மாதிரி பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டு இப்போ தண்ணி சேர்த்துருவோம். அவ்வளோதான், தண்ணியெல்லாம் ஊற்றியாச்சு. நம்ம வந்து குக்கர் மூடி போட்டுடலாம். ஒரு 5 விசில் விட்டு வேக வச்சு இறக்கிக்கலாம். தேங்காய், இஞ்சி பூண்டெல்லாம் வதக்கணும் இல்லையா, அதையும் சேர்த்து அரைச்சிருவோம். தண்ணி ஊற்றி இதையும் நல்லா பேஸ்ட் போல் அரைச்சிக்கலாம். தேங்காய் பேஸ்ட்டும் அரைச்சி எடுத்தாச்சு. ஸ்டீம் இறங்கி நல்லா சிக்கன்லாம் நல்லா வெந்திருக்கு. இப்போ மறுபடியும் ஸ்டவ் ஆன் பண்ணிடலாம். ஆன் பண்ணிவிட்டு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா தேங்காய், இஞ்சி பூண்டு பேஸ்ட், அதை சேர்த்துருவோம். ஊற்றிட்டு இந்த மாதிரி கலந்து விட்டுருவோம். கலந்து விட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா வேக விட்டுருவோம். நம்ம தேங்காய் அதெல்லாம் ஊற்றிருக்கோம் இல்லையா, அதனால் நம்ம எப்போயுமே நம்ம சிக்கன், மட்டன்லாம் செய்கிறப்ப பார்த்திங்கன்னா இது போல் தான் செய்வோம். வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் இறக்குவோம். மறுபடியும் இது ஒரு 10 நிமிஷத்துக்கிட்ட வேகட்டும். அடுத்து இந்த சிக்கன் வேகிறதுக்குள்ளே ரசத்துக்கு ரெடி பண்ணிடலாம். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1/4 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், ஒரு 4-5 பூண்டு, இதெல்லாம் தட்டி எடுத்துடலாம். ரசத்துக்கு வந்து தட்டியாச்சு. அடுத்ததாக புளியும் தக்காளியும் கரைச்சிடலாம். ஒரு எலுமிச்சை அளவுக்கு புளி எடுத்து ஊற வச்சுருந்தேன். இப்போ அதை தான் கரைச்சிட்டு இந்த மாதிரி சக்கை எடுத்துடலாம். இது கூட 2 தக்காளி போட்டுக்கலாம். புளியும் தக்காளியும் கரைச்சி வச்சுட்டேன். அடுத்த ரசத்துக்கு கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். அது கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் பெருங்காயத்தூள், இது கூட ஒரு வரமிளகாய், அவ்வளோதான். இப்போ தாளிக்கிறது தான். ஒரு பாத்திரம் வச்சு எண்ணெய் ஊற்றிடலாம்.
எண்ணெய் காஞ்சதுமே கொஞ்சம் கடுகு உளுந்து சேர்த்துடலாம். அடுத்து கடுகு பொரிஞ்சதுமே நம்ம ரசத்துக்கு தட்டி வச்சுருக்கோம் இல்லையா, அதை சேர்த்துக்கலாம். அடுத்து புளியும் தக்காளியும் கரைச்சிருக்கோம் இல்லையா, அதை சேர்த்துருவோம். அடுத்து தேவையான தண்ணி, கொஞ்சம் மல்லித்தலை போட்டுட்டு அவ்வளோதான். இதோட நான் தண்ணி வந்து அதிகமாக சேர்த்துக்கல. நம்ம புளிப்பு எந்த அளவுக்கு இருக்குன்னு பார்த்துட்டு தான் தண்ணி சேர்க்கணும். நீங்கள் உங்களுக்கு புளிப்பு எப்படி இருக்குன்னு பார்த்து நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு லைட்டாக நுரக்கட்டி கொதித்து வரட்டும், இறக்கிக்கலாம். அவ்வளோதான். ரசம் வந்து ஒரு லைட்டாக ஒரு கொதி வந்துருச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ ரசமும் ரெடி ஆயிடுச்சு. அருமையாக நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. அவ்வளோதான். இதுக்கப்புறம் நம்ம இதில் எதுவுமே சேர்க்க தேவையில்லை. மல்லித்தலையோ இல்லை கருவேப்பிலையோ எதுவும் நம்ம இதில் சேர்க்கக்கூடாது. சேர்த்தோம்னா நம்ம இந்த குழம்போட மனம் போயிட்டு அந்த கருவேப்பிலை மல்லித்தலையோட மனம் தான் இருக்கும். அதனால் இதோட அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். சாதத்துலேயும் சாப்பிட்லாம், சப்பாத்தி, இட்லி, தோசை எதில் வேணாலும் ஊற்றி சாப்பிட்லாம். அது நம்ம விருப்பத்தை பொறுத்து தான். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். நல்லா ஊறி இருக்குது. 5-7 மணி நேரமாக ஊற வச்சுருக்கோம். இப்போ நல்லா ஊறிடுச்சு. நான் வந்து தந்தூரியை வந்து ஸ்ட்ரெயிட்டாக வேக வைக்காமல் இது போல் ஸ்டீமரில் வேக வைக்க போகிறேன். ஃபஸ்ட்டு மூடி வச்சு ஒரு 10 நிமிஷத்துக்கு வேக வச்சுருவோம். ஸ்டீமில் இருந்து எடுத்துகிட்டேன் பாருங்கள். 10 நிமிஷத்துலேயே நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி வறுத்துக்கலாம். அடுத்து ஒரு பேன் வச்சு இதில் ஒரு 2 கரண்டி அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன். ஆவியில் வேக வச்சு மறுபடி எண்ணெயிலையும் கொஞ்சம் ஒரு 5 நிமிஷத்துக்கு இந்த மாதிரி 2 பக்கம் திருப்பி வேக வச்சு எடுத்திருக்கேன். நாட்டுக்கோழி குழம்பு, ரசம், தந்தூரி சிக்கன், வறுவல், அதுக்கப்புறம் கொஞ்சம் சோறு. இதே போல் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். 1 கிலோ சிக்கன் க்ளீன் பண்ணி எடுத்திருக்கேன். அதுக்கு மசாலா போட்டுக்கலாம். 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், அடுத்து மல்லித்தூள் சேர்த்துடலாம் 2 ஸ்பூன். அடுத்து மிளகாத்தூள், நம்ம காரத்தை பொறுத்து நீங்கள் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. காரம் அதிகம் சேர்ப்பீங்கன்னா 1.5 ஸ்பூன் போட்டுக்கோங்க. இல்லை கம்மியாக சேர்ப்பீங்கன்னா 1 ஸ்பூன் போதும். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 ஸ்பூன் சேர்த்துடலாம். அடுத்து தேவையான உப்பு சேர்த்துடலாம். அடுத்து 1 லெமன் புழிஞ்சிடலாம். அடுத்ததாக 2 ஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி மாவு சேர்த்துக்கலாம். கார்ன்ஃப்ளவர் கிடையாது, பச்சரிசி மாவு. இப்போ இதை கலந்துருவோம். சிக்கனுக்கு மசாலா தடவியாச்சு. ஒரு 1/2 மணி நேரத்துக்கு ஊற வச்சிடலாம். சிக்கன் 1/2 மணி நேரம் ஊற வச்சாச்சு. எண்ணெயும் பார்த்தீங்கன்னா நல்லா காஞ்சிருச்சு. இப்போ பொரிச்சு எடுத்துடலாம். ஆமாம், பெரிய பெரிய பீஸாக போடணும். நான் தான் சரி ஒரு நார்மல் சைஸுக்கு இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நார்மலாக போட்டிருக்கேன். சிக்கன் வந்து பொரிச்சாச்சு. இப்போ எடுத்துடலாம். இதே போல் மீதி இருக்கிற எல்லா சிக்கனையுமே நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். நெய்ச்சோறு பண்ணுறதுக்கு ஒரு குக்கர் வச்சு தேங்காய் எண்ணெய் ஊற்றுறேன். தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நான் வந்து 2 குழிக்கரண்டி அளவுக்கு தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் காஞ்சதுமே 4 ஏலக்காய், 4 கிராம்பு, 4 துண்டு பட்டை, 2 அன்னாச்சிப்பூ, 2 பிரிஞ்சி இலை சேர்த்துக்கலாம். அடுத்து 2 பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு ஏற்றா போல் 3 பச்சை மிளகாய் லேசாக கீறிட்டு சேர்த்துக்கணும். சேர்த்து இதை நல்லா வதக்கிடுவோம். ரொம்ப கருக விடாமல், நம்ம பிரியாணிக்கெலாம் வதக்குவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரிலாம் வதக்காமல் அதை கலர் மாற விடாமல் பச்சை வாடை போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். வெங்காயம் இந்த மாதிரி தான் வதங்கணும். ரொம்ப கருக விட்டுறக்கூடாது. ரைஸோட கலர் வந்து மாறிடும். அதனால் இந்த அளவுக்கு வதக்கிட்டால் போதும். இது கூட ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். அடுத்ததாக புதினா மல்லித்தலை ஒரு கையளவுக்கு சேர்த்துட்டு கலந்து விடுவோம். அடுத்து கொஞ்சம் ஒரு லெமன் புழிஞ்சிக்கலாம். ஒரு 1/4 லெமனை புழிஞ்சிடலாம். இது கூடவே ஒரு தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளியை சேர்த்து நல்லா மசிய விட வேணாம், அப்படியே முழுசாகவே இருக்கட்டும். நான் தண்ணி ஊற்றுற படியில் 1.5 படி அளவுக்கு அரிசி ஊற வச்சுருக்கேன். அதுக்கேற்றா போல் தண்ணி சேர்த்துக்கிறேன். தேவையான உப்பு. கொதிக்கட்டும். 1/2 மணி நேரமாக ஊற வச்ச சீரக சம்பா அரிசி இப்போ தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு சேர்த்துடலாம். நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைமில் உப்பெல்லாம் சரியாக இருக்கான்னு சரி பார்த்துட்டு நம்ம குக்கர் மூடி போட்டுடலாம். குக்கர் மூடி போட்டு விசில் போட்டாச்சு. 2 விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். சிக்கன் பொரிச்ச எண்ணெயை கொஞ்சம் ஊற்றிக்கலாம். ஒரு 2 கரண்டி அளவுக்கு ஊற்றிடுவோம்.
எண்ணெய் வந்து சூடாக தான் இருக்குது. இப்போ இதில் 2 பெரிய வெங்காயம் சேர்த்துடலாம். கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை, அடுத்து ஒரு பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன் சேர்த்துடலாம். மிளகாத்தூள் ஒரு 1.5 ஸ்பூன், நம்ம காரத்துக்கு ஏற்றா போல் மிளகாத்தூள் சேர்த்துட்டு 2 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துடலாம். ஒரு 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, கொஞ்சமாக மஞ்சள் தூள், அடுத்து 2 தக்காளி. தக்காளி நல்லா மசிகிற வரைக்கும் வதக்கி விட்டுறலாம். கிரேவிக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நம்ம பொரிச்சு வச்ச சிக்கனையும் இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இது நல்லா வதங்கட்டும். மசாலாவில் சில்லியை போட்டு நல்லா பிரட்டினதுக்கப்புறமா இதில் நான் வந்து 1 டம்ளர் அளவுக்கு தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துடலாம். அவ்வளோதான். இதுக்கப்புறமா நம்ம தண்ணி எதுவுமே சேர்த்துக்க வேணாம். உப்பு மட்டும் நீங்கள் சரி பார்த்துட்டு கலந்து விட்டுக்கோங்க. அவ்வளோதான், நல்லா கலந்தாச்சு. உப்பு மட்டும் நல்லா சரி பார்த்துட்டு மூடி வச்சு ஒரு 3 நிமிஷத்துக்கு இருக்கட்டும். பாருங்கள், கிரேவி ஓரளவுக்கு இந்த மாதிரி பக்குவத்துக்கு வந்துடுச்சு. இப்போ நம்ம இதில் வந்து கொஞ்சம் மல்லித்தழை தூவிட்டு இறக்கிக்கலாம். அவ்வளோதான், சூப்பரான ஒரு கிரேவி, தேங்காய் பால் கிரேவி ரெடி. சீரக சம்பா நெய்ச்சோறு, அப்புறம் தேங்காய் பால் சிக்கன் கறி, சூப்பரான ஒரு லஞ்ச் ரெடி. எலும்பில்லாத சிக்கனாக ஒரு 1/2 கிலோ எடுத்து இது போல் குட்டி குட்டியாக வெட்டியிருக்கேன். பாருங்கள் எந்த அளவுக்கு குட்டியாக வெட்டியிருக்கேன் பாருங்கள். இது போல் வெட்டிக்கணும். இதில் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், மிளகாத்தூள் 1 ஸ்பூன், மல்லித்தூள் 1 ஸ்பூன், கரம் மசாலா 1/4 ஸ்பூன், மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூன், இதில் ஒரு சோம்பும் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். அடுத்ததாக லெமன் புழிஞ்சிக்கலாம். நான் வந்து ஒரு 1/2 லெமன் எடுத்திருக்கேன், அதை புழிஞ்சிடலாம். இதில் 2 ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கலாம். அடுத்து பச்சரிசி மாவு 2 ஸ்பூன். இது கூடவே 2 பச்சை மிளகாயை சின்னதாக வெட்டியிருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். ஒரு பெரிய வெங்காயம் குட்டியாக வெட்டியிருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். கொஞ்சம் மல்லித்தழை, கொஞ்சம் கருவேப்பிலை, தேவையான உப்பு சேர்த்துடலாம். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய். இதை கலந்துருவோம். சூப்பராக மசால் தடவி எடுத்தாச்சு. நல்லா மசால் பாருங்கள், இந்த கறியில் பூரா நல்லா ஒட்டியிருக்கு. நம்ம பக்கோடாவுக்கு எப்படியெல்லாம் மசால் இருக்குமோ அது போல் மசாலா தடவி எடுத்து வச்சுருக்கேன். 1/2 மணி நேரத்துக்கிட்ட ஊறட்டும், அதுக்கப்புறமா எடுத்து பொரிச்சிக்கலாம். ஒரு கடாய் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம். தாளிக்கிறதுக்கு 2 கிராம்பு, 2 ஏலக்காய், 2 பட்டை கிராம் பொரிஞ்சதும் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துட்டு இது கூட ஒரு 3 பெரிய வெங்காயம் சேர்த்துடலாம். வெங்காயம் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா பொன்னிறமாக வதங்கிருச்சு. அடுத்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறமா நான் வந்து இதில் 2 தக்காளி சேர்த்துக்கிறேன். சின்ன தக்காளியாக 2, நல்ல பெரிய தக்காளியாக இருந்தால் 1 மட்டும் சேர்த்துக்கோங்க போதும். இதில் 1 கிலோ சிக்கன் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். கூட மசாலா பொடி சேர்த்துடலாம். 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான உப்பு சேர்த்து 2 ஸ்பூன் மல்லித்தூள், அடுத்து மிளகாத்தூள் ஒரு 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இப்போ கலந்துருவோம். நல்லா கலந்து விட்டாச்சு. ஒரு 5 நிமிஷத்துக்கு இதே போல் வதக்கி விட்டுடலாம். தண்ணி எதுவுமே சேர்க்க வேணாம், அப்படியே மூடி போட்டு வச்சிடலாம். சிக்கன் வதங்கிட்டு இருக்கு. ஒரு பக்கம் மசாலா ரெடி பண்ணிக்கலாம். 2 ஸ்பூன் அளவுக்கு மல்லி சேர்த்துக்கிறேன். ஒரு 4 போல் வரமிளகாய். நம்ம அதில் மிளகாய் தூளெலாம் போட்டிருக்கோம், அதனால் காரம் பார்த்துட்டு நீங்கள் வந்து மிளகாய் சேர்த்துக்கோங்க. கூட மிளகு 1 ஸ்பூன், சோம்பு 1 ஸ்பூன், இது கூட 1 ஏலக்காய், 1 பட்டை, 1 கிராம்பு. இப்போ இதை வறுத்துடலாம். நல்லா மொறுன்னு வறுத்தாச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சு பவுட்ரு பண்ணிக்கலாம். தண்ணி ஊற்றியெல்லாம் அரைக்க வேணாம், நம்ம பவுட்ரு தான் பண்ணணும்.
பாருங்கள், ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டு இந்த மாதிரி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருக்கு. இந்த டைமில் நம்ம வறுத்து பவுட்ரு பண்ண மசாலாவை சேர்த்துடலாம். சேர்த்து கலந்துருவோம். நல்லா கலந்ததுக்கப்புறமா தண்ணி சேர்த்துடலாம். ஒரு கிரேவி பக்குவத்துக்கு வரணும், அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். வெந்து இறக்குறப்ப இந்த அளவுக்கு இருக்கணும். அப்போ இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். அவ்வளோதான். இந்த அளவுக்கு தண்ணி இருந்தால் போதும். அப்போ தான் நமக்கு கிரேவிக்கு கரெக்டாக இருக்கும். இதுக்கு அதிகமாக தண்ணி வேண்டாம். இப்போ மூடி வச்சுட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு வேக விடலாம். அருமையான கிரேவி ரெடி ஆயிருச்சு. பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குது. பார்த்தீங்களா, கலர் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. நல்லா அந்த எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கும் அவ்வளோ அருமையாக இருக்குது. அந்த மிளகு போட்டதுனால அந்த கலரே ஒரு அருமையாக இருக்குது பாருங்கள். இறக்க போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் மல்லித்தலையை தூவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணி விட்டுறலாம். அவ்வளோதான், சூப்பரான கிரேவி ரெடி. சாதத்துக்கு மட்டும் இல்லை, சப்பாத்தி வேறு லெவலில் இருக்கும். சப்பாத்திக்கலாம், அப்புறமா பூரியும் தொட்டு சாப்பிட்லாம். நான் இந்த மாதிரி எதுக்கு வேணாலும் நம்ம சாப்பிட்டுக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்ததாக நம்ம ரசத்துக்கு தாளித்து விட்டுறலாம். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகு, அடுத்து ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், அடுத்ததாக ஒரு 6 போல் பூண்டு. இதை தட்டி எடுத்துருவோம். ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவுக்கு புளி எடுத்து கரைச்சேன். இப்போ அதில் இருக்க சக்கையெல்லாம் எடுத்துருவோம். ரசம் தாளிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றிடலாம். கொஞ்சம் கடுகு, கொஞ்சம் கருவேப்பிலை, 2 வரமிளகாய், கொஞ்சம் பெருங்காயத்தூள், அடுத்து ரசத்துக்கு தட்டினோலையா சேர்த்துடலாம். அவ்வளோதான். நல்லா வதக்கிட்டு அடுத்து தக்காளி சேர்த்துடலாம். தக்காளி போட்டதுக்கப்புறமும் நல்லா தக்காளி வதங்கிருச்சு. இப்போ புளி தண்ணி சேர்த்துடலாம். தேவையான உப்பு, அடுத்து மல்லித்தலை சேர்த்துடலாம். இப்போ புளிப்பெல்லாம் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு நம்ம தண்ணி சேர்க்குறதுனா சேர்த்துக்கலாம். புளிப்பு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு தண்ணி கொஞ்சம் சேர்த்தாச்சு. நல்லா ஒரு கொதி வரட்டும், அதுக்கப்புறமா இறக்கிக்கலாம். சூப்பராக ரசம் வந்து லைட்டாக கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இறக்கி வச்சிடலாம். ரசமும் ரெடி ஆயிடுச்சு. சோறு ஒரு பக்கம் ஆஃப் பண்ணியாச்சு. கடைசியாக பக்கோடாவை பொரிச்சிக்கலாம். அதுங்களையும் ஸ்டீமெல்லாம் இறங்கிடும். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு, சிக்கனும் நல்லா ஊறிடுச்சு. இப்போ எண்ணெயில் போட்டுக்கலாம். நல்லா எடுத்து இப்படி உதுத்து விடலாம். பக்கோடா உதுத்து விடுவோம் பார்த்திங்களா, அந்த மாதிரி இப்படியே பொடி பொடியாக உதுத்து விடணும். ஏன்னா குட்டி குட்டியாக இருக்கு இல்லையா, அதனால் கொஞ்சம் உதுத்து விட்டோம்னா தான் நல்லது. இதை ஒன்றா எடுத்து போடுறதுக்குள்ளே ரொம்ப நேரம் ஆகும். அதனால் இப்படி உதுத்து விட்டிங்கன்னா உங்களுக்கு வேலை ஈஸி. பார்த்து பக்குவமாக எண்ணெயில் வேலை பார்க்கணும். உடனே கலந்து விடாமல் கொஞ்சம் டைம் விட்டு கலந்திங்கன்னா நல்லா முறுமுறுன்னு வேக வச்சு எடுத்துக்கலாம். அவ்வளோதான். பாருங்கள், கலர் சூப்பராக மாறி முறுமுறுன்னு வந்துடுச்சு பாருங்கள். ரொம்ப நல்லா சாப்பிடுவாங்க பசங்க. இந்த மாதிரியெல்லாம் செஞ்சு கொடுத்தீங்கன்னா ஆசையாக சாப்பிடுவாங்க. ஒரு சாயங்கால நேரத்தில் ஒரு ஸ்நாக்கு கூட நீங்கள் இது மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். நல்ல மொறுன்னு சின்ன சின்னதாக போட்ட சிக்கன் பக்கோடா, சிக்கன் பெப்பர் கறி, அப்புறமா தக்காளி ரசம், சோறு. இன்றைக்கி இதுதான் நம்ம வீட்டு லஞ்ச். மட்டன் வறுவல், மட்டன் குழம்பு, அதுக்கப்புறமா ரசம் வந்து செய்யலை, ஏன்னா முன்னாடியே ரசம் இருக்குது. அப்புறம் சாப்பாடு வச்சுக்க போகிறோம். இதுதான் இன்றைக்கி நம்ம கிச்சனில் பண்ண போகிறோம். 1 கிலோ மட்டன் வாங்கி வறுவல் கொஞ்சம், அப்புறமா குழம்பு கொஞ்சம், அதுவும் மசாலாலாம் வறுத்தரைச்சி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். முதல்ல மசாலா வறுத்து ஒரு பக்கம் வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம மட்டன் தாளிக்கலாம். இப்போ வந்து என்னெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் அப்படிங்கிறத உங்களுக்கு காட்டுறேன். 2 ஸ்பூன் அளவுக்கு மல்லி விதை எடுத்திருக்கேன். அப்புறம் 3/4 ஸ்பூன் மிளகு, 1/4 ஸ்பூன் சீரகம், 1/2 ஸ்பூன் சோம்பு, 1/2 ஸ்பூன் கசகசா எடுத்திருக்கேன். 2 ஏலக்காய், 2 கிராம்பு, 2 துண்டு பட்டை, வரமிளகாய் 6 போல் எடுத்திருக்கேன். நம்ம காரத்தை பொறுத்து நம்ம மிளகாய் சேர்த்துக்கிட்டால் போதும். இதை இப்போ நம்ம வறுத்து எடுக்க போகிறோம். கமன்னு வறுக்க போகிறோம். வறுக்கிறதுக்கு மறுபடியும் ஒரு 10 போல் சின்ன வெங்காயம், ஒரு 10 பல் பூண்டு, இஞ்சி துண்டு வந்து ஒரு 4, இந்த சைஸில் வந்து இஞ்சி துண்டு 4 எடுத்திருக்கேன். இதே தான் இப்போ நம்ம வறுத்து எடுக்க போகிறோம். ஒரு நம்ம கையில் இந்த மாதிரி ஒரு கையளவுக்கு தேங்காய் துருவல். இதை எல்லாம் இப்போ நம்ம வந்து வறுத்து எடுக்க போகிறோம். எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு இன்றைக்கி கிளியராக வந்திருக்கேன். அதனால் ஒன்றுன்னா நம்ம செய்கிறோம். 1 கிலோ மட்டனில் நல்லா எலும்பே இல்லாமல் தனியாக ஒரு 1/2 கிலோ எடுத்து வச்சுருக்கேன் வறுவல் பண்ணுறதுக்கு. அப்புறம் எலும்போடு சேர்த்து கொஞ்சம் கறியும் குழம்பு செய்கிறதுக்கு எடுத்துருக்கோம். இப்போ முதல்ல நம்ம குழம்பு
குழம்புக்கு தான் வறுக்க போகிறோம். ஏன்னா நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது, என்ன 2 அக்கா சொன்னாங்க எதுக்கு அப்படின்னு தெரியலையே அப்படின்னு யோசிப்பீங்க. நம்ம இப்போ முதல்ல பண்ண போகிறது குழம்புக்கு தேவையான எல்லா இதையும் ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம வறுவலுக்கு போய்க்கலாம். இப்போ மசாலா தாளிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சாச்சு. இப்போ வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை ஊற்றிடலாம். எண்ணெயை ஊற்றிட்டு அது கூட மசாலாவை போட்டு வறுத்தரலாம். அந்த மணம் பார்த்திங்கன்னா அந்த மசால் வறுக்கிறப்போ ஒரு மணம் வரும் பாருங்கள், அந்த மணமே நம்மளை வந்து சாப்பிட தூண்டும். அந்த மாதிரி ஒரு மணம் வர்றப்போ நம்ம பிளேட்டில் மாற்றி வச்சிடலாம். இப்போ மாற்றிடலாம். ரொம்பையும் கருக விட்டுறக்கூடாது. கருக விடாமல் நல்லா பக்குவமாக வறுத்து இப்போ பிளேட்டுக்கு மாற்றிடலாம். வறுத்த மசாலா இப்போ பிளேட்டில் மாற்றிடலாம். அடுத்ததான் கொஞ்சம் எண்ணெய், மறுபடியும் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற இஞ்சி பூண்டு வெங்காயத்தை போட்டு வறுத்துக்கலாம். நல்லா சாஃப்டாக இந்த மாதிரி வதங்கணும். வதங்கினதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க தேங்காய், ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் எடுத்துருக்கேன், அதையை சேர்த்துடலாம். அவ்வளோதான். இப்போ வந்து அடுப்பை ஆஃப் பண்ணி விட்டுடலாம். அவ்வளோதான். நல்ல வெங்காயம் பூண்டு இதெல்லாம் நல்லா சாஃப்டாக வதங்கணும். அதே சமயம் கருக விடாமல் வதக்கிக்கணும். தேங்காய் போட்டு ரொம்ப நேரம்லாம் வறுக்க தேவையில்லை. இப்போ நம்ம இதையும் பிளேட்டில் மாற்றிடலாம். எதுக்காக நான் பிளேட்டில் மாற்றி வைக்கிறேன்னு தெரியுங்களா? சூடு வந்து கடாயிலே இருந்ததுன்னா அந்த சூடு வந்து சீக்கிரம் ஆறாது. அதனால இந்த மாதிரி பிளேட்டில் மாற்றி வச்சிட்டோம்னா சட்டுன்னு ஆறிடும். அதுக்காக தான், வேறு ஒன்றும் காரணம் இல்லை. அவ்வளோதான். இது ஆறட்டும். அதுக்குள்ளேயே நம்ம மட்டனை தாளித்து விட்டுறலாம். சரியா? இது ஆறுறதுக்குள்ளே தாளிச்சிடலாம். மட்டன் தாளிச்சிடலாம். அதுக்கு குக்கர் வச்சுருக்கேன். குக்கர் வச்சு எண்ணெயை ஊற்றி விடுவோம். தாளிக்கிறதுக்கு 2 கிராம்பு, 2 ஏலக்காய், ஒரு துண்டு பட்டை, அடுத்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கருவேப்பிலையும் ஒரு 10 போல் சின்ன வெங்காயமும் வெட்டி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். சேர்த்து வதக்குவோம். நம்ம எப்பையும் சொல்கிறது தான், வெங்காயத்தை நல்லா வதக்கிடுவோம். வெங்காயம் பாருங்கள் நல்லா பொன்னிறமாக வதங்கிருச்சு. இந்த டைமில் மட்டன் சேர்த்துக்கலாம். ஒரு தக்காளி, கொஞ்சம் மஞ்சள் தூள், அப்புறம் தேவையான உப்பு சேர்த்து கலந்து விட்டுருவோம். நல்லா ஒரு 5 நிமிஷத்துக்கு வதங்கட்டும். 5 நிமிஷம் நல்லா வதக்கி பாருங்கள். மட்டனில் தண்ணி விட்டு வெந்துட்டுருக்கு. இதில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். உங்கள் காரத்துக்கு வேணும்னா மட்டும் சேர்த்துக்கோங்க. மிளகாயில் இருக்க காரமே போதும் அப்படின்னா நீங்கள் இதை சேர்க்க தேவையில்லை. மிளகாத்தூள் போட்டு நல்லா வதக்கியாச்சு. இப்போ தண்ணி சேர்த்துருவோம். நல்லா மட்டன் முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றியாச்சு. இப்போ குக்கர் மூடி போட்டுடலாம். 5 விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். நல்லா மசாலா வந்து ஆறிடுச்சு, அரைச்சிடலாம். மசாலா வந்து அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ மட்டன் ஆஃப் பண்ணி பார்த்தீங்கன்னா ஸ்டீம் இறங்கலை. அதுக்கப்புறம் இது எடுத்துகிட்டு தான் நம்ம மசால் வந்து சேர்க்கணும். அதுக்குள்ளே நம்ம கொஞ்சம் வறுவலுக்கு வந்து மட்டனை வேக வச்சிட்டோம்னா அடுத்து வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம். அதனால் ஒரு 1/2 கிலோ எலும்பே இல்லாமல் வெறும் கறியை மட்டும் எடுத்து வச்சுருக்கிறேன். அதில் தான் இப்போ நம்ம வந்து மசால் சேர்த்து வேக வைக்க போகிறோம். 1/2 கிலோ மட்டன், 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட், அடுத்து ஒரு 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள், கொஞ்சம் மஞ்சள் தூள், தேவையான உப்பு, ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். அவ்வளோதான். ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டுருவோம். அதிகமாக தண்ணி வேணாம், ஏன்னா வறுவல் பண்ண போகிறோம் இல்லையா? அதனால் நிறைய தண்ணி ஊற்றாமல் கொஞ்சமாக மட்டும் ஊற்றி வேக வச்சுக்கலாம். பீஸ் பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருக்குல்ல, ஒரு எலும்பே இல்லாத பீஸ். அவ்வளோதான். இல்லை கொஞ்சம் தண்ணி சும்மா ஒரு டம்ளர் அளவுக்கு கூட ஊற்றிக்கிட்டால் போதும். அவ்வளோதான். 5 விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். நான் வந்து மட்டன் வேக வைக்கிற வறுவலுக்கு என்ன இது மட்டும் மிளகாத்தூள் இஞ்சி பூண்டு மட்டும் போட்டிருக்காங்க அப்படின்னு யோசிப்பீங்க. நம்ம வறுவல் பண்ண போகிறது நம்ம வீட்டில் அரைச்சி வச்ச மட்டன் மசாலா வச்சு தான் இப்போ வந்து இந்த வறுவல் பண்ண போகிறோம். மட்டன் மசாலா இதுக்கு முன்னாடி பழைய வீடியோ நம்ம சேனலில் ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு வந்து தெரியும் நம்ம மட்டன் மசாலா போட்டிருக்கோன்றது. புதுசாக இன்றைக்கி வந்து பார்க்குறவங்களுக்கு வந்து தெரியாது. புதுசாக அன்னன்னைக்கு வந்து வீடியோ பார்ப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து இது என்ன மட்டன் மசாலா அப்படின்றது தெரியாது. அவங்களுக்காக இந்த மட்டன் மசாலாவை மறுபடியும் ஒரு தடவை பார்த்துட்டு வந்துட்டு அதுக்கப்புறமா அந்த வறுவலை எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். மட்டன் மசாலா பண்ணுறதுக்கு நான் வந்து மசாலா எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு 150 கிராம் அளவுக்கு மல்லி எடுத்திருக்கேன். நீங்கள் அதிகமாக சேர்க்கணும்னா நம்ம இப்போ போடுற அளவோட கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க. நான் 100 கிராமுக்கு எவ்வளோ எடுக்கிறேன்னு பார்த்துட்டு நீங்கள் அதை பொறுத்து நீங்கள் சேர்த்துக்கலாம்.
அதுக்கு 75 கிராம் அளவுக்கு வரமிளகாய் எடுத்திருக்கேன். காரம் வந்து நான் கம்மியாக தான் சேர்த்துருக்கேன், சரிக்கு சரி சேர்க்கல. ஏன்னா எல்லாருமே காரம் சாப்பிட மாட்டாங்க. நம்ம குழம்பு செய்கிறப்ப பார்த்தீங்கன்னா காரம் பத்தலை அப்படின்னா நீங்கள் வந்து மிளகாய் தூள் இருந்தால் கூட ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போவே அதிகமாக போட்டுட்டிங்கன்னா சாப்பிட முடியாமல் நிறைய பேர் கஷ்டப்படுவாங்க. காரம் கம்மியாக சாப்பிட்றவங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் எப்பயுமே இந்த மாதிரி அரைக்கிறப்போ நம்ம மிளகாய் வந்து கம்மியாக சேர்த்துட்டு தேவைப்பட்டால் மட்டும் நம்ம மிளகாய் தூள் சேர்த்துக்கிற மாதிரி இருந்தால் உங்களுக்கு நல்லதாக இருக்கும். அடுத்து இதில் வந்து ஸ்பைசஸ்லாம் எடுத்து வச்சுருக்கேன். என்னென்னு பார்க்கலாம். 10 கிராம் சோம்பு எடுத்திருக்கேன். மிளகும் அதே போல் 10 கிராம் தான் எடுத்திருக்கேன். அடுத்து ஏலக்காய் பார்த்தீங்கன்னா 5 கிராம் எடுத்திருக்கேன். அடுத்து கிராம்பும் பாருங்கன்னா 5 கிராம் தான் எடுத்திருக்கேன். மட்டன் மசாலாவுக்கு முக்கியமாக இந்த மாதிரி கல்பாசி போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். அதனால் இது ஒரு 3 கிராம் எடுத்திருக்கேன். அப்புறமா பட்டை எடுத்திருக்கேன். பட்டையும் பார்த்தீங்கன்னா 5 கிராம் தான். அடுத்ததாக அன்னாச்சிப்பூ வந்து ஒரு 3 கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன். அடுத்ததாக இந்த பிரிஞ்சி இலையுமே சேர்த்துருக்கேன். அது வந்து ஒரு 3 கிராம் அளவுக்கு பிரிஞ்சி இலை எடுத்திருக்கேன். கசகசா வந்து ஒரு 10 கிராம். என்னதான் நம்ம மட்டன் மசாலா இல்லை வீட்டு குழம்பு மசாலா என்னதான் அரைச்சாலுமே நம்ம குழம்பு செய்கிறப்போ குழம்பு வந்து நல்ல ஒரு திக்கான ஒரு பக்குவத்துக்கு வராது. அது கொஞ்சம் கெட்டி பக்குவத்துக்கு வந்தால் தான் நல்லாயிருக்கும். ரொம்ப தண்ணியாக போச்சுனாலும் நல்லாவே இருக்காது. அதுக்காக என்ன பண்ணுறோன்னா உளுந்து, கடலைப்பருப்பு, கொஞ்சம் அரிசி, இது 3 சேர்ந்து 6 கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன். இது போட்டிங்கன்னா நம்ம வந்து குழம்பு வந்து நல்லா அந்த கொழகொழப்பு தன்மை வரும். அளவுக்கு அதிகமாக சேர்க்கக்கூடாது, அப்புறம் ஒரு மாதிரி வலுவலுன்னு ஆயிரும். அதனால இது 3 சேர்ந்து 6 கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன். இப்போ வந்து நம்ம மஞ்சள் வந்து எனக்கு கிழங்காய் இல்லை, அதனால நான் வந்து மஞ்சள் பவுடர் எடுத்து வச்சுருக்கேன். மஞ்சள் பவுடரும் பார்த்தீங்கன்னா ஒரு 5 கிராம் அளவுக்கு மஞ்சள் பவுடர் எடுத்திருக்கேன். நம்ம அரைக்கிறதுக்கு முன்னாடி இதெல்லாம் சேர்த்து அரைச்சிக்கலாம் அப்படின்னு. இப்போ இதெல்லாம் வறுத்து அரைக்க போகிறோம். அதாவது கருக விடாமல் வறுக்கணும். ஒரு கடாய் வச்சுட்டு நல்லா சூடானதுமே மல்லி, வரமிளகாய் 2 ஒன்றா போட்டு வறுத்துடலாம். கருக விடாமல் வறுக்கணும். அதே சமயம் எண்ணெயும் ஊற்றக்கூடாது. எண்ணெய் இல்லாமல் வறுத்து எடுத்துடலாம். லைட்டாக புகை வர ஆரம்பிச்சிருச்சு. அதே சமயம் இந்த மாதிரி கருக விடாமல் வறுத்துக்கணும். இப்போ இதை ஒரு பிளேட்டில் மாற்றிடலாம். அடுத்ததாக நம்ம எடுத்து வச்சுருக்க ஸ்பைசஸ் எல்லாம் போட்டு வறுத்துக்கலாம். அவ்வளோதான், வறுத்தாச்சு. இதையும் ஒரு பிளேட்டில் மாற்றிடலாம். அவ்வளோதான். அடுத்ததாக அரிசி, உளுந்து, அப்புறமா கடலைப்பருப்பு 3யுமே நல்லா பொன்னிறமாக வறுத்துடுவோம். அரிசி பருப்பெல்லாம் லைட்டாக வறுக்க ஆரம்பித்ததுமே கொஞ்சம் கருவேப்பிலையும் அது கூட சேர்த்து வறுத்துக்கலாம். சும்மா நம்ம கையில் ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை. இதெல்லாம் சேர்த்து நல்லா வறுத்துடலாம். நம்ம வந்து இந்த கடலைப்பருப்பு, உளுந்து இதெல்லாம் நல்லா வறுக்கலைன்னா நம்ம குழம்பு பண்ணுறப்ப பார்த்திங்கன்னா நல்ல ஒரு மாதிரி வலுவலுன்னு இருக்கும். அந்த மாதிரிலாம் ஆகாமல் இருக்கணும்னா இது போல் நல்ல பொன்னிறமாக நல்லா அடுப்பை சிம்மில் வச்சு பொறுமையாக வறுத்தெடுக்கணும். இதனால தான் நம்ம குழம்பு நல்ல கிரேவி மாதிரி கொலன்னு வரதும் ஒரு மாதிரி மாவு மாதிரி ஆகிறதும் இதனால தான். அதனால் இந்த அரிசி பருப்பு இதெல்லாம் வறுக்கிறப்போ நல்லா அடுப்பை பொறுமையாக சிம்மில் வச்சு பொறுமையாக அந்த மாதிரி கலர் மாறுற வரைக்கும் வறுத்துக்கணும். பச்சையாக போட்டுறக்கூடாது. அவ்வளோதான். இப்போ வறுத்தாச்சு. இதை வேறு பாத்திரத்தில் மாற்றிடலாம். அடுத்ததாக கல்லுப்பு எடுத்திருக்கேன். ஒரு 25 கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன். அதையும் போட்டு வறுத்துடலாம். நம்ம பருப்பு வறுக்கிறப்பவே சேர்த்து வறுத்துருக்கலாம், அப்படியே போடலை. சரி கடைசியாக போடலான்னு, அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக தெரியும். அவ்வளோதான். உப்பையும் நல்லா வறுத்தாச்சு. இப்போ எடுத்துடலாம். பார்த்திங்கன்னா உப்பையும் இந்த பருப்பு கூடயே சேர்த்துடலாம். எல்லாத்தையும் வறுத்து எடுத்தாச்சு. நல்லா ஆறணும். சூடாக இருக்கிறப்பவே அரைச்சோம்னா ஒரு மாதிரி அந்த ஆவி படிஞ்சு அப்படி ஈரமாயிரும். அதனால் நல்லா ஆற வச்சுட்டு நீங்கள் மிஷினில் கொடுத்து அரைச்சிக்கலாம், இல்லை வீட்டில் மிக்ஸி ஜார் பெரிய ஜார் இருந்துச்சுன்னா அதில் போட்டு கூட அரைச்சிக்கலாம். இப்போ இது முதல்ல ஆறட்டும். கூடவே மஞ்சத்தூளையும் சேர்த்து விட்ருவோம். எல்லாம் ஒன்றா இருக்கட்டும். நல்லா ஆறிடுச்சு பாருங்கள், முறுமுறுன்னு இருக்குது. இப்போ இதை பவுட்ரு பண்ணிடுவோம். நான் மிக்ஸி ஜாரில் போட்டு தான் பவுட்ரு பண்ண போகிறேன். பவுட்ரு வந்து நல்லா அரைச்சாச்சு. நம்ம அரைக்கிறப்போ என்னென்னா மசால் வந்து சூடாக இருக்கும். அதனால் அப்படியே நம்ம வந்து பாட்டிலில் போட்டு ஸ்டோர் பண்ணக்கூடாது. கொஞ்சம் நல்லா சில்லுன்னு ஆற வச்சு அதுக்கப்புறமா தான் ஸ்டோர் பண்ணி வைக்கணும்.
மசாலா நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா அதை நல்லா ஒரு பாட்டில் வந்து ஈரம் இல்லாமல் இருக்கணும். பாட்டில் வந்து ஈரமாக இருந்துச்சுன்னா நல்லா கழுவி காய வச்சு துளி ஈரம் கூட இருக்கக்கூடாது. அந்த மாதிரி பாட்டிலில் நீங்கள் போட்டு எடுத்து வச்சிட்டிங்கன்னா கலரும் மாறாமல் இருக்கும், அந்த மனம் இதெல்லாம் அப்படியே இருக்கும். அதுவும் கண்ணாடி பாட்டிலில் போட்டு வச்சிட்டிங்கன்னா கலர் எப்பயுமே மாறாது, அதே போல் அந்த மனமும் போகாமல் அப்படியே இருக்கும். இப்போ இதை ஸ்டோர் பண்ணிக்கலாம். விசில் வந்து ஆஃப் பண்ணியாச்சு. அடுத்து குழம்பு வந்து ஸ்டீம் இறங்கிருச்சு, அது என்னென்னு பார்த்துடலாம். வெந்திருக்கு பாருங்கள், மட்டன் வந்து சூப்பராக வெந்திருக்கும். 5 விசில் கூட அதிகம் தான், ஒரு 3-4 விசிலே எங்களுக்கு ஓகே தான். ஆனாலும் நான் 5 விசில் விட்டுருக்கேன். இப்போ மறுபடியும் நம்ம அரைச்சி வச்ச மசாலா இதில் சேர்த்துடலாம். மசாலா சேர்த்து ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கொஞ்சம் தேவையான அளவுக்கு மட்டனுக்கு வந்து தண்ணி ஊற்றிக்கலாம். ரொம்ப கெட்டியாக இருக்கும் இல்லையா, அதனால் மசாலா இந்த மிக்ஸி ஜார்லாம் கழுவி தண்ணி சேர்க்கலாம். இப்போ கலந்து விடுவோம் பாருங்கள், சூப்பராக வரும் கலர். அவ்வளோதான், ஒரு 15 நிமிஷத்துக்கு நல்லா வேக விடுவோம். உங்களுக்கு தண்ணி எவ்வளோ வேணும்னு பார்த்துட்டு கொஞ்சம் அதிகம் கம்மி சேர்க்குறதுனா கூட சேர்த்துக்கோங்க. இல்லை ரொம்ப தண்ணியாக வேணும், எனக்கு வந்து இது இட்லி ஊற்றி சாப்பிட வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் தண்ணி ஊற்றிக்கலாம். அவ்வளோதான், 15 நிமிஷத்துக்கு வேக விட்டுருவோம். 15 நிமிஷம் இந்த குழம்பு வேகிறதுக்குள்ளே இதில் ஸ்டீம் இறங்குச்சுன்னா வறுவல் வந்து இப்படிங்கிறதுக்குள்ளே ரெடி பண்ணிடலாம். ஏன்னா நம்ம வந்து மட்டன் வேக வச்சிட்டோம், அப்படி தாளித்து மட்டனை போட்டு இப்படி ஒரு பெரட்டு, ஒரு மசாலா போட்டு ஒரு பெரட்டு, அவ்வளோதான் வேலை முடிஞ்சுது. அந்தளவுக்கு ஈஸியாக முடிஞ்சிடும். ஒரு பக்கம் அரிசியவும் வச்சு விட்டுட்டோம்னா அது வந்து சோறும் ஒரு பக்கம் ரெடி ஆகிட்ருக்கும். இப்போ சோறை வச்சு விட்ருவோம் ஒரு பக்கம் வச்சுட்டு இதை தூக்கி அங்கே வச்சுட்டு இதில் வந்து வறுவல் பண்ணிக்கலாம். இப்படி லூஸ் மாதிரி வளர்றேன்னா இல்லை நிஜமாகவே சொல்கிறேன். அவ்வளோதான் பாருங்கள், சூப்பராக நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு. கடைசியாக இறக்க போகிறதுக்கு ஒரு 2-3 நிமிஷத்துக்கு முன்னாடி அடுப்பில் விசிலும் வந்துடுச்சு. இப்போ நான் வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டேன். நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பார்த்தீங்களா. அது என்னன்னா எப்படி பண்ணணும்னா, நம்ம இறக்குறதுக்கு ஒரு 2-3 நிமிஷத்துக்கு முன்னாடியே அடுப்பில் ஃபுல் சிம்மில் வச்சுட்டிங்கன்னா அது அப்படியே மேலே எண்ணெய் தெளிஞ்சு வரும், பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். போதும், நிறுத்துங்கள். பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். நமக்கு வந்து சாப்பிட்றப்போ வந்து எல்லோரும் விரும்பி பார்க்குறப்போ பார்க்குறக்கே ரொம்ப அருமையாக இருக்குடா அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் நீங்கள் என்ன தான் நீங்கள் டேஸ்ட்டாக வைங்க, ஆனால் அந்த மேலே அந்த எண்ணெய் பிரிஞ்சு வர அழகு இருக்கு பார்த்தீங்களா, அதை வச்சு தான் நமக்கு சாப்பிட்றதுக்கே தோணும். அவ்வளோதான், மட்டன் குழம்பு சூப்பராக ரெடி. பார்த்திங்கன்னா ஸ்டீம் இறங்கிருச்சு. நானே வந்து ஒரு 5 நிமிஷம் போய் உட்காந்துட்டேன், கால் வலிக்குதுன்னு சொல்லிட்டு. அதனால தான் இப்படிங்கிறதுக்குள்ள மட்டன் வறுவல் செய்யலை. நான் சொல்லியிருந்தேன் முதல்ல பார்த்திங்கன்னா, இது மசால் போட்டப்பே சொன்னேன் மட்டன் குழம்பு ரெடியாக இருக்குல்ல, இப்படிங்குள்ள வறுவல் செஞ்சிடலான்னு. சரி வச்சுட்டு கொஞ்சம் நேரம் உட்காருவோம் அப்படின்னு உட்காந்ததில் கொஞ்சம் டைம் மிஸ் ஆகி போச்சு, சாரி மன்னிச்சிருங்க. இப்போ வந்து நம்ம வறுவல் செஞ்சிடலாம். வறுவல் பண்ணுறதுக்கு எண்ணெய் ஊற்றிடலாம். அவ்வளோதான், எண்ணெய் காஞ்சதுமே 2 ஏலக்காய், 2 கிராம்பு, பட்டை, 1/4 ஸ்பூன் சோம்பு சேர்த்துடலாம். சோம்பு பட்டை கிராம்பு பொரிஞ்சதுமே கொஞ்சம் கருவேப்பிலை, அடுத்ததாக ஒரு 10-15 போல் சின்ன வெங்காயமும் ஒரு பெரிய வெங்காயம் எடுத்துருக்கேன், அதையே சேர்த்துடலாம். சூப்பராக வெந்திருக்கு பாருங்கள். அவ்வளோதான், மட்டன் வந்து நல்லா வெந்திருக்கு. இப்போ இந்த மட்டனை வந்து சேர்த்துடலாம். வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினா போதும். அந்த சின்ன வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு முழுசாக இருக்கணும் அந்த வறுவலில். அடுத்து இப்போ நம்ம வேக வச்சுருக்கோம் அந்த மட்டனை அந்த தண்ணியோடையே சேர்த்துடலாம். எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவுமே சேர்க்க வேணாம், தண்ணி உப்பு எதுவும் சேர்க்க தேவையில்லை. ஏன்னா இதுலேயே எல்லாமே இருக்குது. உங்களுக்கு மட்டும் உப்பு பத்தலை அப்படின்னா நீங்கள் மட்டும் லைட்டாக உப்பு தூவிக்கோங்க. இப்போ இது தண்ணி வற்றி வேகட்டும். பாருங்கள், நல்லா அந்த நம்ம ஊற்றின தண்ணியெல்லாம் வற்றி ஓரளவுக்கு கொஞ்சமாக தண்ணி இருக்குது. இந்த டைமில் வீட்டில் அரைச்ச மட்டன் மசாலா ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு மட்டன் மசாலா சேர்த்துடலாம். சேர்த்துட்டு கலந்து விட்டுற வேண்டியதுதான். நம்ம இப்போ இந்த தண்ணியோடையே சேர்த்து மட்டன் மசாலா சேர்த்துட்டோம்னா அந்த மசாலாவோட பச்சை வடை போயிடும். அதனால தான் உடனே சேர்த்துட்டேன். இனி கொஞ்சம் நேரம் வதங்கட்டும். நல்ல தண்ணியெல்லாம் வற்றி எண்ணெய் வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைமில் கருவேப்பிலை மல்லித்தலை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு அடுப்பை ஆஃப் பண்ணி விட்டுடலாம். சூப்பரான ஒரு மட்டன் வறுவல் ரெடி. இது ரைஸ்கில் சும்மாவே நம்ம வச்சு அப்படியே சாப்பிட்லாம். மட்டன் வறுவல் ரெடி ஆயிடுச்சு, மட்டன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு, ரைஸும் ரெடி ஆயிடுச்சு. ரசம் வந்து நம்ம வீட்டில் நேற்று செஞ்ச ரசம் இருந்துச்சு. அவ்வளோதான், சூப்பரான ஒரு லஞ்ச் ரெடி ஆயிடுச்சு.